Hi friends, welcome to Endrum Samayal. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா plain pulao எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். 50 கிராம் நெய், 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கல்பாசி, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை 2, ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். புதினா ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, 8 பச்சை மிளகாய் நீல வாக்க கட் பண்ணி வச்சிருக்கேன். லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால், இது வந்து முதல் அரைச்ச பால். தேங்காய் பால் இப்போ எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ, அரிசி எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் முதல் அரைச்ச பாலை வந்து அரை கிளாஸும், ரெண்டாவது அரைச்ச பால் வந்து 1 கிளாஸும் எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர், பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு. இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. புலாவுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம நிறைய புதினா போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச அரை கப் தயிர் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டாணியை போட்டுக்கோங்க. நான் 1 கப் பட்டாணி போடுறேன். பட்டாணி போடுறதும் போடாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டாவது அரைச்ச தேங்காய் பாலை 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ தேங்காய் பால் ஊற்றினதும் லைட்டாக கொதி வந்தவுடனே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரை கிளாஸ் ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசி போட்டதுனால 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2வது விசில் சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ விசில் வந்து முடிஞ்சாச்சு. புலாவ் பாருங்கள் சூப்பராக நல்லா வந்திருக்குன்னு. நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ எங்களோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரூம் சமையல்.